திமுகவுடைய கூட்டணி கட்சியில் ஈஸ்வரன் அவர்கள் போன தடவை ஜெயிச்ச வாக்கு வங்கியும் ரொம்ப குறைச்சல். ஸோ இந்த தடவை வந்து வாக்கு அதிகமாக டிவிகேனால் முக்குளத்தோர் சற்று ஏறக்குறைய 30% பக்கமாகவும் தேவேந்திர குல வேளாளர்கள் 30% இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ராசிபுரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிவேந்தன் அவர்கள் வந்து போன தடவை ஜெயிச்சு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கார். இவர் பிரச்சனை என்னன்னா, இங்கே அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் நிறையா முட்டல் மோதல்கள் இருக்குதுங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உண்டான அந்த 7ஆம் பொருத்தம், ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் இருந்தாலும். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். மாவட்டம் வாரியா, தொகுதி வாரியா நிறைய மாவட்டங்கள் பார்த்துட்டே இருக்கும். அதோட இறுதி கட்டத்தில் இருக்கும். இன்னும் 2-3 மாவட்டங்கள் தான் பார்க்க வேண்டிய நிலையில் இன்னைக்கு நம்ம நாமக்கல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட நந்தகுமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பை த பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வாங்க சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பவித்ரா. சார், இப்போது நாமக்கல் தொகுதி அப்படிதான் நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் யாருக்கு கள நிலவரம் இப்படி இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் அப்படிங்கிறது இருக்க போது. அப்போது நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாகவே இருக்கும் முந்தைய மாவட்டங்களை விட. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்குது சார்? நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள் இருக்குது. இதில் வந்து 3 தொகுதிகள் திமுக கைவசம் இருக்குது. நாமக்கல், சேந்தமங்கலம் தனித்தொகுதி எஸ்சிக்கான தொகுதி, ராசிபுரம் எஸ்சிக்கான தொகுதி, சேந்தமங்கலம் எஸ்டிக்கான தொகுதி மலைவாழ் மக்களுக்கான தொகுதி. இந்த 3 வந்து திமுக வசம் இருக்குது. திருச்செங்கோடு வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்கள் இருக்கார். அவரும் திமுக கூட்டணி. திமுகக்குன்னு 3, திமுக கூட்டணின்னு 4. அதிமுக வந்து 2 சீட்டு கைவசம் வச்சுருக்காங்க. பரமத்தி வேலூரும் குமாராபாளையம். இது வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளினுடைய தற்போதைய நிலவரம். போன தடவை அதிமுகவும் திமுகவும் நேரடியாக 5 தொகுதியில் ஃபைட் பண்ணுறாங்க. திருச்செங்கோட்டை தவிர மீதி 5லையும். கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் அதிமுகவும் திருச்செங்கோட்டில் அவங்களும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போன தடவை போட்டி போடுறாங்க. இந்த தடவை திமுக அதிமுக நேரடியாக 4 தொகுதிகள்லையும், கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் அதிமுகவும் அதே திருச்செங்கோட்டில் இது. இந்த தடவை ராசிபுரம் தனித்தொகுதி வந்து பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்காங்க. திமுகவை எதிர்த்து அவங்க போட்டி போடுறாங்க. எஸ்ஐஆர் பார்த்திங்கன்னாக்கா 2021 14,70,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 13,10,000 வாக்காளர்கள், சற்று ஏறக்குறைய 1,56,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. டபுள் ஓட்டர்ஸ் இருக்கிறனால, இல்லை இறந்து போனவங்களை வந்து நீக்கப்படாதனால, மைக்ரேட் ஆகி வெளியே போனவங்கனால. ஸோ சதவீதத்தில் பார்த்தோம்னா இது 10.6%. போன 2021 இந்த தொகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய வாக்கு சதவீதம் 80%. குறைஞ்ச சதவீதம் பார்த்தா நாமக்கல் 78.57%. அதிகம் பார்த்தா ராசிபுரம் 82.05%. இதுதான் எஸ்ஐஆர்னுடைய தகவல். இது இந்த மாவட்டத்தில்னு பார்க்கும்போது ராசிபுரத்தில் மினிஸ்டர் மதிவேந்தன் அவர்கள் வந்து இங்கே போன தடவை வெற்றி பெற்றார். அவர் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறவர். அடுத்தது இந்த தடவை திருச்செங்கோட்டில் தாவேகா சார்பாக அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர்கள் போட்டி போடுறாரு. அந்த தாவேக்கால நன்கு அறிமுகப்பட்ட நபர். அடுத்தது குமாராபாளையத்தில் தங்கமணி அவர்கள் அதிமுகவில் அந்த கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய தளபதிகள்னு சொல்லுவாங்க. எஸ்பி வேலுமணியும் ஐயா தங்கமணி அவர்களும். ஸோ குமாராபாளையத்தில் தங்கமணி அவர்கள் போட்டி போடுறாங்க. இந்த 3 பேர் வந்து முக்கியமான நபர்கள் இந்த களத்தில் எல்லாத்துக்கும் அறிமுகப்பட்ட நபர்கள், அந்த தொகுதியையும் தாண்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்கள். ஸோ நம்ம இந்த தொகுதி வாரியாக போகணுன்னா முதல் வந்து ராசிபுரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிவேந்தன் அவர்கள் வந்து போன தடவை ஜெயிச்சு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கார். இவர் பிரச்சனை என்னென்னா, இங்கே அவர் வெற்றி பெற்ற மார்ஜின் வந்து வெறும் 1952 வாக்கு தான், 2000 கூட இல்லை. போன தடவை நாம் தமிழர் கட்சி இங்கே 11,295 வாக்கு எடுத்திருந்தாங்க. அமமுக 1051, ஐஜேகே 1133 இந்த சீட்டில். அப்போ நீங்கள் நாம் தமிழர் வந்து வெற்றி மார்ஜினை விட அதிகமாக இருந்தால் கூட இங்கே அமமுகவையும் ஐஜேகேவினுடைய வாக்கையும் அதிமுகவோட வாக்கில் சேர்த்துனீங்கன்னா அவர் வந்து திமுககிட்டேருந்து இந்த சீட்டு வந்து அதிமுகவுக்கு வந்துடுது. ஓகே. ஏன்னா மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல்.
அதனால் இந்த சீட்டு வந்து ரொம்ப பார்க்கணும். இந்த தடவை பாரதிய ஜனதா சார்புக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து டாக்டர் SD பிரேம்குமார் தான் அங்கே நிற்கிறாரு. ரொம்ப இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்குது. அவங்க வந்து உதயசூரியனை எதிர்த்து, அதுவும் ஒரு மந்திரி மதிவேந்தனை எதிர்த்து போட்டி போட்டாலும் போன தடவை வாங்கின வாக்கு வித்தியாசத்திலலாம் வச்சு பார்க்கும்போது இது அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து நல்ல முறையில் அறுவடை பண்ணாங்கன்னா கட்டாயமாக இது பாரதிய ஜனதா வசம் வர்றதுக்கு உண்டான ஒரு தொகுதியில் ஒன்று. தொடர்ந்து நீங்கள் 1977 பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகுதியை 3 தடவை அதிமுக, 8 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 3 தடவை தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ட்ரெடிஷ்னலாகவே ராசிபுரம் தனித்தொகுதி வந்து அதிமுகவினுடைய சார்பு நிலையில் இருக்கக்கூடியது. அதனால தான் போன தடவை மார்ஜினும் பாருங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, 1952 தான். அப்போ இந்த IJK அமமுக சேர்ந்துச்சுன்னா ஆல்ரெடி தே ஆர் வின்னிங் திஸ் கேம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அந்த NDAவினுடைய ஒரு கூட்டணி ரொம்ப முக்கிய பலம். அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கட்டாயமாக இது ராசிபுரம் தனி தொகுதி வந்து மினிஸ்டராக இருந்தால் கூட அதை தோக்கடித்து பாரதிய ஜனதா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது திருச்செங்கோடு தொகுதி. இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பாக போன தடவை நின்று ஜெயித்தார். இந்த தடவையும் அவரே தான் ஜெயிக்கிறார், அதே உதயசூரியன் சின்னத்தில் தான். இந்த தொகுதியும் பார்த்திங்கன்னா அதிமுக தனிப்பட்ட கட்சியாக 7 தடவை, 2011 தேமுதிக வந்து கூட்டணியில் நின்று ஒரு தடவை. அப்போ இந்த 11 தேர்தலில் 8 தடவை இதுவும் அதிமுக வெற்றி பெற்றது. CPI ஒரு தடவை, திமுக ஒரு தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க, கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஒரு. ஸோ அப்போ இங்கே வந்து 8, அங்கே வந்து 3 தடவை. ஸோ இதில் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து TVKவினுடைய அருண்ராஜ் அவர்கள் வந்து இந்த இடத்துல போட்டி போடுறாங்க. இந்த அதிமுக சார்பில் போன தடவை வந்து போட்டி போட்டவங்க வந்து சரஸ்வதி, பொன் சரஸ்வதிங்கிறவங்க, இந்த தடவை சந்திரசேகருங்கிறவங்க மாறி இருக்காங்க. இதில் வாக்கு வித்தியாசம்னு பார்க்கும்போது வெறும் 2862 தான் வாக்கு வித்தியாசம் போன தடவை ஈஸ்வரன் அவர்கள் ஜெயிச்சது. இங்கேயும் இதுவும் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதில் ஒரு தொகுதி. இப்போ வந்து தாவேக்கா களத்தில் போட்டி போடுது, அதுவும் தாவேக்காவில் நன்கு அறிமுகமான அருண்ராஜ் அவர்கள் போட்டி போடுறதுனால அவருடைய வாக்கு எந்த அளவுக்கு வந்து பிரிப்பாருங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கொங்கு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பெருசாக மக்கள் பிரச்சனைகளுக்காக அவங்க எதுவுமே போராடலை. அதோடு வந்து 2019 தேர்தலில் வந்து 2 அவங்க ஒரு சீட் நின்று கூட ஆல்மோஸ்ட் 15 கோடி ரூபாய் வந்து திமுகவிலிருந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அது வந்து திமுகவினுடைய தேர்தல் செலவு கணக்கு வழக்கிலே அதை வந்து பதிஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த தொகுதி திருச்செங்கோடுங்கிறது வந்து எடப்பாடியார் அவர்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுதியிலிருந்து தான் அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திருச்செங்கோடு லோக்சபா சீட்டில். ஸோ அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட்டாக அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறனால, இருந்தாலும் டஃப் ஃபைட்டாக இருந்தாலும் ஒரு எட்ஜு வந்து அதிமுகவுக்கு இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் ஈஸ்வரன் அவர்கள் போன தடவை ஜெயித்த வாக்கு வங்கியும் ரொம்ப குறைச்சல். ஸோ இந்த தடவை வந்து வாக்கு அதிகமாக TVKனால் எடுக்கப்படும். அதனால் இந்த தொகுதியும் வந்து திமுக சரியான வகையில் வந்து அவங்களோட ஓட்டை பிரிக்கிறனால அதிமுக அது ஆமாம், இது சரியான விதத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து DMK ஒர்க் பண்ணலன்னா இந்த தொகுதியும் டஃப் ஃபைட் தொகுதி தான். பட் இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணலன்னா அதிமுக வசம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள தொகுதி இதுவும். அடுத்தது நீங்கள் பரமத்தி வேலூர். இந்த பரமத்தி வேலூர் பொறுத்த வரைக்கும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் வந்தது. ஸோ இதில் வந்து அந்த 3 தேர்தலில் வந்து அதிமுக 2 தடவை 2011 2021 அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நடுவில் 2016 மட்டும் திமுக வந்து அங்கே ஜெயிக்குது. 2011 தனியரசு அவர்கள் இப்போ கடைசியாக கூட்டணியில் சீட்டு இல்லைன்னு திமுக சொல்லி கடைசி நேர ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வெளியே போனார், சீட்டு இல்லைன்னு சொன்னாங்காட்டி. அவர் இரட்டை இலை சின்னத்தில் 2011 நின்று இந்த பரமத்தி வேலூரில் ஜெயித்தார். ஸோ அதுவும் இல்லாமல் போன தடவை 2016 திமுக ஜெயித்த வாக்கு வித்தியாசம் வெறும் 818 வாக்கு தான். அப்போ அவங்க ஜெயிச்சிருந்தாலும் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல. அப்போ
இந்த பரமத்தி வேலூரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து, ஏன்னா இதுவும் கொங்கு அந்த ரீஜனில் வரனால முக்கியமான இடம் play மார்ஜின் பண்ணுது. ரொம்ப மாவட்டத்து முக்கியம். மொத்தத்திலே இந்த ஏன்னா அப்போ ஒரு அந்த ஸ்விங்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை வாக்கு வித்தியாசத்திலிருந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சிட்டு இருந்து அந்த சீட்டை எடுக்கிறாங்கங்கிறத வச்சு அந்த சீட்டை தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா, இல்லை இது வந்து தற்காலிக வெற்றியாங்கிறது அந்த வாக்கு வித்தியாசம் நமக்கு சொல்லும். தாவே கண்ட்ரினால அந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப ஏன்னா வெறும் மாறிடும். ஆமா இந்த தடவை வந்து ஆனா அதிமுக இதுல 2021 7662 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. நான் சொன்னது 2016ல திமுக ஜெயிச்சது 818 வாக்கு. அதனாலதான் 2021 அவங்கனால வந்து மாநிலம் பூரா அவங்கனால ஜெயிக்க முடிஞ்சா கூட இந்த இடத்துல அவங்களால ரீட்டைன் பண்ண முடியாம 7662 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வந்து இப்போ இந்த சீட்டை பரமத்தி வேலூர் வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து சில நம்பர்கள் வந்து நமக்கு சில கருத்துக்களை சொல்லும். வெறும் நம்பர் மட்டும் இல்லை, த நம்பர்ஸ் வில் டெல் அ ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வாக்கு வித்தியாசம் 7662ங்கிறது அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. அதோட வந்து இந்த இடத்துல திமுகவுக்கு பெரிய அளவுக்கு போன தடவை அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் 2016 அவங்க வெற்றி பெற்றிருந்தா கூட அந்த வாக்கு வித்தியாசம் கம்மி தான். அதனால் அதில் அவங்க ரீகெயின் பண்ணி வர முடியுமாங்கிறது தெரியல. இந்த தொகுதி அதிமுக பக்கம் தான் இருக்கு. ஆமாம், ஏற்கனவே அதிமுக கைவசம் தான் இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சி சார்பாக அரவிந்த், தாவேகா சார்பாக நந்தகுமார், நான் இல்லை வேற ஒரு நபர் போட்டி போடுறாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் போன இதில் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம், ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சசிகலாங்கிறவங்க போட்டி போடுறாங்க. தாவேகா சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க போட்டி போடுறாங்க. வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி வந்து சேந்தமங்கலம் எஸ்டி தொகுதி. ஸோ இது வந்து திமுகவினுடைய கைவசம் இப்போ இருக்குது. 10,493 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி. அதிகமான மலைவாழ் மக்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே என்னென்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வாக்கு வித்தியாசம் விட அதிகமாக வாங்கியிருந்தாங்க, 11,654. ஓகே. ஸோ இந்த மாதிரி 83 தொகுதிகள் இருக்குது போன 2021. இருந்தாலும் இன்னொரு முக்கிய சுவாரஸ்யமான தகவல் இந்த சேந்தமங்கலம் எஸ்டி தொகுதியில் என்னென்னா, போன தடவை சந்திரசேகருங்கிறவர் தனியாக சுயேட்சையாக போட்டி போடுறாரு. அவர் வாங்கின வாக்கே 11,371. திமுக வெற்றி பெற்றது 10,493. நாம் தமிழர் அதை விட அதிகமாக 11,654. சுயேட்சையும் அதை விட 11,371. இந்த சுயேட்சை யாருன்னா 1996 திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர். 2006 அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டனால இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக அவர் அப்போ ஃபைட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் 2007 அதிமுகவில் சேர்றாரு. 2016 அதிமுக சார்பாக நின்று அவர் எம்எல்ஏவாகிறார். 2021 சீட்டை கொடுக்க மறுத்தனால அதிமுகவில் தனியாக களமாறுறாரு. அப்போ இவர் வாங்கின இந்த 11,371 வாக்கு திமுக வெற்றி பெறறதுக்கு பெரிய அளவுக்கு உதவுச்சு. இப்போ இந்த சி சந்திரசேகர் அதிமுகவினுடைய இரட்டை இலை சூரியன்ல அதிமுக வேட்பாளராக களமிறங்குறார். அப்போ திமுக இந்த தொகுதியில் 10,493 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாலும் அதற்கு காரணமான போன தடவை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்து 11,371 வாக்கு வாங்கின சி சந்திரசேகர் அதிமுகவினுடைய வேட்பாளராக இப்ப களம் இறங்குறதுனால, ஆமா இது திமுகவிலையும் எம்எல்ஏவா இருந்தார், அதிமுகவிலையும் இருந்தார். அப்ப இதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த சி சந்திரசேகர் அவர்களுக்கு நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்கிறத விட அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில ஜாஸ்தி இருக்குது. ஒன்னா அவர் தனியா நின்னாருன்னா யாரு ஜெயிக்கிறாங்கிறத முடிவு பண்றாரு. ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தாருன்னா அந்த கட்சி ஷூட் ஷாட். திமுக கூட இருந்தபோது திமுக, அதிமுக கூட இருந்தபோது அதிமுக. அப்போ இந்த தடவை திருப்பி அவர் அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கிறனால திமுக கிட்ட இருக்கக்கூடிய இந்த சேந்தமங்கலம் மலைவாழ் தொகுதி வந்து கட்டாயமாக வந்து திமுக கையில் இருந்து அதிமுக சைடில் வந்து பிரதானமாக வர்றதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. அடுத்தது நாமக்கல். இந்த நாமக்கல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 1977 இருந்து 6 தடவை வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. திமுக வந்து 3 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ கூட்டணி எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அதிமுக 7 தடவையும் திமுக 4 தடவையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. போன தடவை வந்து திமுகவினுடைய பி ராமலிங்கம்ங்கிறவர் வந்து 27,861 வாக்கில் ஜெயிக்கிறாரு, அதிமுகவினுடைய கேபிபி பாஸ்கரை எகெயின்ஸ்டா. ஸோ இந்த தொகுதியில் ஒரு முக்கிய சாராம்சம் என்னன்னா, போன தடவை தோத்திருந்தாலும் 2024 வந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கே வந்து இது கொங்கு மக்கள் தேசிய கட்சி தான் நிற்கிறாங்க, நின்று ஜெயிச்சிட்டாங்க.
அப்போது அங்கே வந்து அவர் வாங்கின வாக்கு சதவீதம் வந்து 41.38% எடுத்து அவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக 35. ஏன்னா போன 2024 அதிமுக தனி, பாரதிய ஜனதா தனித்தனியாக நின்னாங்க. அப்போ வந்து அதிமுக 35.16%, பாரதிய ஜனதா 9.28%. அப்போ இதை ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய 44.5% வந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வருது. திமுக வாங்கினது 41 தான். அப்போ பாராளுமன்ற தேர்தலில் கூட இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தை, அந்த எம்பி தொகுதியை வெற்றி பெறக்கூடிய ஒரு மாவட்டம். அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு இந்த தடவை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை திமுக சிட்டிங் எம்எல்ஏவையும் மாற்றிருக்காங்க. இப்போ ராணிங்கிறவங்க நிற்கிறாங்க. அதிமுகவில் போன தடவை இருந்த கேபிபி பாஸ்கர் மாற்றப்பட்டு இந்த தடவை வந்து ஸ்ரீதேவி மோகன்கிறவர் நிற்கிறார். இவர் யாருன்னா ஒரு விற்பனை பிரதிநிதியாக வந்து அந்த ஊரில் வந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து முட்டை ஏஜெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்து மருந்து கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி படிப்படியாக வளர்ந்து அந்த நாமக்கல் மாவட்டம்னு எடுத்திங்கன்னா அங்கே டிரான்ஸ்போர்ட்டு, கோழிப்பண்ணை தொழில், அடுத்தது வந்து பவர்லூம். இந்த 3 தான் பிரதானம். ஸோ கோழிப்பண்ணை, டிரான்ஸ்போர்ட், பவர்லூம். அப்போ இந்த கோழிப்பண்ணை தொழிலையும் டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு ஒரு நல்ல பெரிய நெட்வொர்க்கிங் இருக்குது. அவங்க வந்து தங்கமணியினுடைய ஒரு வலதுகரம் மாதிரியும், குமராபாளையம் தங்கமணி அவர்களுக்கு. அவர் வந்து இன்னைக்கு அதிமுகவினுடைய ட்ரேட் விங்கு ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் இருக்கக்கூடியவர். நல்ல செல்வாக்கு, லோக்கலில் வந்து நன்கு அறிமுகப்பட்ட நபர், செல்வாக்கு இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறனால நான் சொன்ன மற்ற சில காரணிகள்னாலையும் பார்க்கும்போது இந்த தொகுதி போன தடவை திமுகனால் வந்து 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தா கூட அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்று சேரும்போது அவங்க வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவினுடைய ஸ்ரீதேவி மோகன் வந்து ஜெயிக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பார்க்குறோம். அடுத்தது கடைசியாக குமராபாளையம். இது வந்து 2008 டீலிமிட்டேஷனில் வந்தது. தொடர்ந்து கடந்த 3 தேர்தலாகவும் தங்கமணி அவர்கள் தான் தொடர்ந்து நின்று ஜெயிச்சுட்டு வர்றாரு. இந்த மாவட்டத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது போன எலெக்ஷனில் இந்த மாவட்டத்தில் தங்கமணி அவர்கள் தான் 31,646 வாக்குகளை வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபான தொகுதி இது. கண்டிப்பாக வெற்றி. அவர் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இல்லைன்னா கூட அந்த தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் தங்கமணி அவர்களை வந்து சந்தித்து பேசி அவங்க விஷயங்களை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த தொகுதியை வச்சுருக்காங்க. அப்போது இதுதான் வந்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய இது. இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோடு டஃப் ஃபைட்டாக இருக்குது. அருண்ராஜ் அவர்களுக்கும் ஈஸ்வரன் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் அவர்களுக்கும். இது வந்து மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதியில் அதிமுக ஏற்கனவே 2 இருக்கிறது வந்து 2 to 5 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 திமுகவுக்கு வந்து திருச்செங்கோடை கைவிட்டாங்கன்னா 0 to 3. திருச்செங்கோடு ஒரு டஃப் ஃபைட்டுங்க. திருச்செங்கோடு ஒரு டஃப் ஃபைட்டுங்கிறனால இப்போ திருச்செங்கோடு வந்து அதிமுக வசம் போச்சுன்னா ஸ்வீப் பண்ணுறதுக்கு கூட அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், 2 to 6ன்னு போகும். இதே திருச்செங்கோடு திமுக பக்கம் போச்சுன்னா 1 to 3ங்கிற அளவுக்கு மாறும். அப்போ இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய கெயின் பண்ணுறாங்க இந்த 2026 தேர்தலில் 21 கம்பேர். ஏன்னா இப்போ வந்து அவங்க கைவசம் வச்சிருக்கிறது 2 சீட்டு தான். இப்போ திமுக வசம் இருக்கக்கூடிய 3 சீட்டில் பிரதானமாக ராசிபுரம் தொகுதியினுடைய தனி தொகுதியினுடைய மதிவேந்தன் அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி சேந்தமங்கலம் ஈஸியாக வந்துடுது. நாமக்கல் தொகுதி வந்து மறுபடியும் அந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிங்கிற பலத்தினால வந்து ஈஸியாக ஜெயிச்சிடறாங்க. திமுகவும் அவங்களுடைய வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவரை மாறி இருக்காங்க. அப்போது இந்த திமுக வசம் இருக்கக்கூடிய 3 தொகுதியிலுமே அவங்க வந்து வென்றெடுக்கிறதுக்கு பிரதான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய இப்போ நிலவரமாக இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக சார். இப்போ இதில் வந்து அவங்க புதுசாக நிறைய இடங்களில் வருவாங்க அதிமுக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இப்போதைக்கு கள நிலவரம் என்னவாக இருக்குது? ஏன்னா இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் தான் முடிவுகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராமநாதபுரத்தில் என்ன சரி இருக்குது கள நிலவரம்? ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள். இந்த 4 தொகுதிகளில் வந்து முழுக்க திமுகவும் திமுக கூட்டணியும் தான். அதிமுக வந்து போன 2021 தேர்தலில் வெற்றி பெறாத, எந்த சீட்டுமே வாங்காத 9 மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டமும் ஒன்று. இதில் 3 சீட்டு திமுக கைவசம் இருக்குது. முதுகளத்தூர், பரமக்குடி தனித்தொகுதி, ராமநாதபுரம்.
காங்கிரஸ் வசம் வந்து திருவாடானை வந்து வச்சுருக்காங்க. 2021 யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டாங்களோ அவங்களே தான் வந்து இந்த 2026 எந்த மாற்றமும் இல்லை. கேண்டிடேட்ஸோட வித்தியாசம் இருக்கும், ஆனால் தொகுதி கட்சிகளை சொல்கிறேன். திமுக வெர்சஸ் அதிமுக 2 தொகுதி, பரமக்குடி தனி தொகுதியும் முதுகுளத்தூர் தொகுதியும். திமுக வெர்சஸ் பிஜேபி வந்து ஒரு தொகுதி ராமநாதபுரத்தில், காங்கிரஸும் அதிமுகவும் திருவாடானையில். ஸோ இந்த மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா, ராஜா கண்ணப்பன் அவரது மினிஸ்டர் அவர்கள் போட்டி போடுறாரு. அவர் வந்து நம்மளுடைய வனத்துறை அமைச்சரும் காதி அமைச்சராகவும் இருக்கார். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பரமக்குடியினுடைய தனித்தொகுதி பார்த்திங்கன்னா, இது 2021 திமுகவினுடைய முருகேசன் அவர்கள் 13,285 வாக்கு வாங்கி அதிமுகவினுடைய வேட்பாளரை வந்து தோற்கடிக்கிறாங்க. இதுலேயும் அந்த விக்ட்ரி மார்ஜினை விட நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு அதிகம். விக்ட்ரி மார்ஜின் 13,285, நாம் தமிழர் கட்சி வாங்கினது 16,430. திமுக அதிமுக 2 பேருமே வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை மாற்றியிருக்காங்க. இதில் வெற்றி பெற்ற கட்சியும் மாற்றிருக்கு, வெற்றி பெறாத கட்சியும் மாற்றிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் 77லேருந்து பார்க்க போனீங்கன்னாக்கா, இது அதிமுக கூட்டணி வசங்கள் வந்து 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க, திமுக வந்து 4 தடவை. ஸோ இதில் வந்து அந்த பரமக்குடி தனி தொகுதியில் முதல்ல வந்து ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய ஆனிவர்சரியும் போது ஒரு தலித்துங்களை ஃபயரிங் பண்ணி ஒரு 5 தலித்துகள் எல்லாம் அங்கே வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா, இது வந்து ஒரு அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் இவங்களுக்கு களம் வந்து மாற ஆரம்பித்தது. இது வந்து எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய 26% இந்த தொகுதியில் இருக்குது. ரூரல் வந்து பார்த்திங்கன்னா 63%, அர்பன் வந்து 37% இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் சற்றேறக்குறைய 30% பக்கமாகவும், தேவேந்திர குல வேளாளர்கள் 30% இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே காஸ்ட் போலரைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதில் வந்து இப்போது அதிமுக நிறுத்திருக்கக்கூடிய அவர் எஸ் முத்தையாங்கிறவர் வந்து பார்த்திங்கனாக்கா, இவர் போன தடவை அதிமுக எம்எல்ஏவாக இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் சைடில் 2016 வந்து அதிமுக சீட்டில் ஜெயிச்சு 17 வந்து அவர் டிடிவியை சப்போர்ட் பண்ணனால டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட டாக்டர் முத்தையா இவர். இப்போ வந்து அவர் அதிமுகவுக்கு திரும்பி அந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். அவரை வந்து இந்த தடவை வாய்ப்பு கொடுத்து அவங்களை நிற்க வைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து புதுமுகம் அல்ல, அதிமுக ஏற்கனவே அதிமுக சார்பில் எம்எல்ஏவா 2016 வந்து ஜெயிச்சவர், டிடிவி ஃபேக்ஷனுக்கு போனனால டிஸ்குவாலிஃபை ஆனவர், திருப்பி இப்போ அதிமுக சீட்டில் ஜெயிக்கிறாரு, போட்டி போடுறாரு. இருந்தாலும் வந்து இந்த தொகுதி வந்து தற்போதைய சூழ்நிலைன்னு பார்க்கும்போது ஒரு திமுக வசம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பிரதானமான ஒரு அந்த கம்பேக் கொடுக்கணும் அதிமுக, இல்லைன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வசம் போகிறதுக்கு ஒரு பிரதானமான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து திருவாடானை, இது வந்து காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய தொகுதி. கருமாணிக்கரங்கிறவர் வந்து போன தடவை அதிமுகவினுடைய ஆணிமுத்துவை எதிர்த்து 13,852 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் ஜெயிச்சார். குறிப்பாக கவனிக்க வேண்டியது, இந்த தொகுதியில் அமமுக 33,426 வாக்கு வாங்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அது நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதிமுக போன தடவை வந்து 65,512 வாக்கு, காங்கிரஸ் 79,614 வாக்கு தான். அப்போ வித்தியாசம் 13,000 தான். இது ஏன் அதிமுக கைவசம் விட்டு போச்சுன்னாக்கா, அமமுக வாங்கின 33,426 வாக்கு. அப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அமமுக அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறனால பெரிய அட்வான்டேஜ் வந்து அதிமுகவுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி இந்த சீட்டு காங்கிரஸ் தான் போட்டி போடுறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உண்டான அந்த 7ஆம் பொருத்தம், ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் இருந்தாலும் வேறு வேறு பக்கம் வேறு மேடைகளில் அவங்க சொல்லிக்கிறாங்க, இல்லைலாம் நாங்கள் டெலிஃபோன்லலாம் எங்கள் தலைவர்கள் பேசிக்கிட்டாங்கன்னு. பட் இருந்தாலும் வந்து அது சரிப்படுத்தலை. இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்குது. இதில் அவங்க வந்து 6 தடவை ஜெயிச்ச தொகுதி தான் இது. வந்து அதிமுக 2 தடவை, தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவில் இருக்கும்போது ஒரு தடவை, கருணாஸ் வந்து 2016 இந்த தொகுதியில் அதிமுக சிம்பலில் நின்று தான் ஜெயிக்கிறாரு. திமுக ஒரு தடவை தான் இந்த தொகுதியில் வந்து தனிப்பட்ட கட்சியாக ஜெயிச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சீட்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது
அதிமுக வந்து இந்த தொகுதியை கைப்பற்றத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் நான் சொன்ன காரணிகள்னால ஓகே. இருக்குது. அடுத்தது முதுகளத்தூர் அமைச்சர் அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. இது 20,721 வாக்கில் வந்து அவர் போன தடவை அதிமுகவினுடைய கீர்த்திகா முனிசாமியை ஜெயிச்சார். இது அமமுக வாங்கின ஓட்டு வந்து சற்றேறக்குறைய 19,699, சற்றேறக்குறைய 20,000 வாக்குகள். நாம் தமிழர் ஒரு 11,234. ஸோ அப்போ இந்த அமமுக உள்ளார வரும்போது அவருடைய வெற்றி மார்ஜின் 20,700 தான். 20,000 வாக்கு அமமுக வசம் இருக்குது. அப்போ இந்த வரும்போது அமைச்சர் அவர்களுக்கு ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஈஸியான ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை. கூட்டணியில் இருக்கும்போது அந்த வாய்ப்புகளும் அவங்களுக்கு தான் போகும். அப்போ 20,000 அங்கே ஏறுதுன்னு பார்க்க முடியும். ஆமாம். அப்போ இப்போ இந்த தொகுதியில் வந்து இப்போ அதிமுக சார்பாக மலேசியா எம் பாண்டி அவர்களை வந்து நிறுத்திருக்காங்க. இவர் யாருன்னா 2016 காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் வந்து 2024 வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டாரு. அந்த மலேசியா பாண்டிக்கு வந்து இந்த முதுகளத்தூரில் அதிமுக சார்பில் இருக்காங்க. அதனால் வந்து இப்போ வேட்பாளர் வேறையாக இருந்தாலும் அந்த தொகுதிக்கு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த வேட்பாளர், அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர், அமமுகவும் கூட இருக்குது. வாக்கு வித்தியாசம் கம்மிங்கிறனால ஒரு காரணமாக இருக்கிறனால ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டான தொகுதி. அடுத்தது இதில் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தொகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் நிறையா முட்டல் மோதல்கள் இருக்குதுங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த உட்கட்சி, ஏன்னா இது தூரம் ரொம்ப கம்மி தான், ஒரு 45 கிலோமீட்டர் தான். ஸோ அப்போ இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பிணக்குகள் தொகுதியினுடைய வாக்காளர்கிட்ட இல்லை கட்சிக்காரங்க போய் வேலை செய்யணும் இல்லையா? அப்போ அந்த கட்சியில் வேலை செய்கிறவங்க மக்கள்கிட்ட வந்து அந்த திமுக சார்பாக ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டு, கொலாபரேஷன், கோஆர்டினேஷன் இல்லைன்னா அதிமுகவுக்கு சாதகமாக போயிடும். காரணம் அமமுக கூட இருக்கிறனால. அப்போ இந்த தொகுதி வந்து அமைச்சருக்கு வந்து டஃப் ஃபைட்டான தொகுதி தான். அடுத்தது ராமநாதபுரம் எடுத்துட்டிங்கன்னா திமுகவினுடைய முத்துராமலிங்கம் அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளரை எதிர்த்து 50,479 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஸோ ஒரு நல்ல பெரிய வாக்கு வித்தியாசம். இந்த தொகுதி வந்து அதிமுக வந்து சற்றேறக்குறைய 6 தடவை ஹிஸ்டாரிக்கலாக ஜெயிச்சிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தடவை, அப்போ 11 தடவையில் 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 3 தடவையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தடவை. அப்போ கடந்த 11 தேர்தலில் அதிமுக கூட்டணி 7 தடவை, திமுக 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் வந்து திமுகவுடைய முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக அந்த களத்தில் இருக்கார். போன தடவை வாங்கின வெற்றி மார்ஜினும் ஜாஸ்தி. அதோட பாரதிய ஜனதாவுடைய கேண்டிடேட் இங்கே. அப்போ இந்த ராமநாதபுரம் தொகுதிங்கிறது வந்து சாலிடாக திமுக வசம் போகிறதுக்கு தான் பிரதானமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இந்த 4 தொகுதிகளுடைய நிலைமை. அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த சீட்டுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1 to 2 சீட்டு இந்த மாவட்டத்தில் ஜெயிக்கலாம். டஃப் ஃபைட் இருக்குன்னு வேற சொல்லி. ஆமாம், திமுக 2 to 3. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 50-50 திமுக அதிமுக போகிறதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக 1 சீட்டுன்னா திமுக 3, அதிமுகவுக்கு 2 கிடைச்சதுன்னா திமுக 2. இந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திமுக கோட்டையா இருந்த பல மாவட்டங்கள்லையும் அதிமுக பேசியிருந்தோம். அந்த ஒரு கேட்டகரியில தான் இந்த மாவட்டமும் வந்து சேருது. நீங்க ராமநாதபுரம் நீங்க சொன்ன மாதிரி இது அதிமுக 0வா இருந்த மாவட்டம், 4க்கு 0. இப்போ இந்த 4க்கு 1 to 2 சீட்டு வந்து அதிமுக இங்கே ஜெயிக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை தான் டீட்டெயில்டாக இப்போ பேசணும். ஓகே சார், கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேர்தல் களம் வந்துருச்சு, பொறுத்து பார்க்கலாம் யார் வெற்றி பெறுறாங்க, யாருக்கு கைவசம் போய் சேருதுன்ட்டு. உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.